ராமநவமி இது ஒரு திருவிழா மட்டும்தானா? கண்டிப்பாக இல்லை. இறைவனே பூமிக்கு இறங்கி வந்து மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை கற்றுத்தரதுக்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ராமநவமி. பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் மன நிறைவை கொடுக்குற விஷயங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா செலிப்ரேஷனையும் வீட்டில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்றுக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால பூஜை ரூம் எல்லாம் நல்லபடியாக சுத்தம் பண்ணி ஃபோட்டோஸ் சிலைகள் எல்லாம் கழுகி தொடச்சி தான் வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி வேலைகள் எதுவும் அதிகமாக இருக்காது. பூக்களை எல்லாம் மாற்றிட்டு ராமர் ஃபோட்டோ மட்டும் மறுபடியும் தொடச்சி வைக்க போகிறேன். இந்த சிலை ரீசெண்டாக அப்பா ஒரு மினிஸ்டர் பார்க்க போகும்போது அவங்க கிஃப்டாக கொடுத்து விட்டது தான். ஸோ கரெக்டாக ராமநவமி வர டைம்லேயே இந்த ஃபோட்டோ வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம். நம்ம இப்போ இருக்க ஏரியாவில் கிருஷ்ணரையும் ராமரையும் வழிபடுறவங்க தான் ரொம்ப அதிகம். நம்ம யாரையாவது சந்திக்கும்போது வணக்கம்னெல்லாம் சொல்கிறோம்ல, ஆனால் இங்கே ராம் ராம், சீதாராம், ராதே கிருஷ்ணா அப்படின்னுலாம் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ராமருக்கு துளசி மாலை கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் வின்டருக்கு அப்புறம் துளசி செடி இப்போ தான் தளிர் விட்டு தலையுது. அதுலேருந்து துளசியை பறித்து கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால 2-3 துளசி கொத்துகளை மட்டும் சாமிக்காக பறித்து வச்சுருந்தேன். ராமநவமி அன்னைக்கு நிறைய பேர் விரதம் வச்சு கோவிலுக்கு போகிறதும் ஸ்ரீராம ஜெயம் படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஒரு வழக்கம். நான் விரதமெல்லாம் வைக்கல. இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு சின்னதாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனோம். நெய்வேத்தியமாக பால் பாயசம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பானகம் இல்லைன்னா பனகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரிங்க் பண்ணலான்னு நினச்சேன். பட் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லாமல் இருந்தது. அதனால் அது மட்டும் பண்ண முடியலை. டெய்லியும் வீட்டில் காலையிலையும் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது பையனை கூப்பிட்டு அவனையும் கூட சேர்த்து பூஜை பண்ணும்போது அவனும் அதை பழகி டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறதையும் அவனுக்கு ஒரு பழக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவனும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக அதையெல்லாம் பண்ணுவான். வீட்டில் மனநிறைவோடு சாமி கும்பிட்டாச்சு. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நாங்கள் இருக்கிற ஏரியா ஆரவள்ளி ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நான் முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம். டெல்லி என்சிஆரில் பரபரப்பான சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு முக்கால்வாசி யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 1-2 வீடுகள் மட்டும்தான் இருக்குது. பொல்யூஷன் கிடையாது. குருவிகளும் கிளிகளும் கத்துற சத்தம் தான் காலையிலையும் சாயங்காலம் கேட்போம். இப்போது பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் சென்டருக்கு நடுவில் இருக்குது. அதிகமாக மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கூட்டமே கிடையாது. ஏன்னா ராமநவமி நார்த் இந்தியாவில் ஒரு நாள் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். மலைக்கு மேலே ஒரு புவனேஸ்வரி மாதா கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கோவிலோட வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ராமநவமி எப்படி கொண்டாடினீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இன்றைக்கி லீவெல்லாம் கிடையாது. எனக்கும் ஆஃபீஸுக்கு போகணும், அவருக்கும் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் கொஞ்சம் அவசரமாக தான் கிளம்பிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.